யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே. ஏம்மா திடீர்னு என்னாச்சு? கவுன்சிலிங்கை கேன்சல் பண்ண சொல்லிட்டேன். உன்னோட மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு, இந்த கடந்த கால குழப்பத்தை தீர்க்கறதுக்கு ரொம்ப முக்கியம்னு நீ தானே என்கிட்ட சொன்ன. இப்போ வேணாம்னு சொல்கிறேன். அது மாமா, கௌதமை பற்றி நான் கௌதம் கிட்ட பேசியே தெரிஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் மாமா. அதான் கவுன்சிலிங் எதுவும் தேவையில்லைன்னு தோணுச்சு. என்னம்மா சொல்ற? கௌதம் உன்கிட்ட பேசுவானா? நீ அவன்கிட்ட எவ்வளோ பேச முயற்சி பண்ணியும் அவன் பழைய விஷயங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட உன்கிட்ட பேச மாட்டான்னு நீ தானம்மா என்கிட்ட அழுது புலம்புன. அவனுக்கு உனக்கும் சின்ன வயசுல ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு, ஆனால் அவன் என்கிட்ட மறைக்கிறான் அப்படின்னு நீ தானே இலக்கியா சொன்ன. அதான் மாமா, திடீர்னு தோணுச்சு அவன்கிட்டயே பேசினா என்னன்னு. இலக்கியா, என்ன ஏமாத்த ட்ரை பண்ணது புரியுதா? எனக்கு தேவை உன்கிட்ட உண்மை மட்டும்தான். மாமா, நான் தான் சொன்னேன். ஆனால் எனக்கு இப்போ தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லை மாமா. கௌதமே மனசு திறந்து சொன்னால் கேட்டுக்கலாம். இல்லைனா எனக்கு அந்த பாஸ்ட் வேணாம் மாமா. இல்ல இலக்கியா, நீ போய் சொல்ற. மாமா, நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன்? உன் முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு முடிவை ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. கௌதம் உன்கிட்ட பேச மாட்டான்றது உன்னை விட ஒரு அப்பாவா எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையை தெரிஞ்சுக்கணும், மனசு நிம்மதியோட நீங்க 2 பேர் வாழணும், அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். அதுக்காக நீ கவுன்சிலிங் அட்டன் பண்ணணுன்ற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. கவுன்சிலிங் இதுக்கப்புறம் உனக்கு வேணான்னு நீ முடிவெடுத்ததும் கரெக்டு தான். பட் அவன் லைஃப்ல என்ன நடந்துச்சு, உங்க 2 பேருக்குள்ள என்ன கனெக்ஷன் இருந்துச்சுன்னு நான் வேணா உனக்கு சொல்றேன். இல்லை மாமா, எனக்கு வேணாம். என்னம்மா கவுன்சிலிங் வேணான்னு சொன்ன? சரி ஓகே, நான் மேலோட்டமா சொல்றேன். உனக்கு ரிமைண்ட் வருதான்னு பாரு மைண்ட்ல ஏதாவது. மாமா ப்ளீஸ் மாமா, எனக்கு எதுவும் தெரிய வேணாம். சரி, கௌதம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அட்லீஸ்ட் உங்க அப்பா உன்னை பத்தி என்கிட்ட சொன்ன விஷயத்தையாவது நீ தெரிஞ்சுக்கோ. வேணாம் மாமா. ஏம்மா? எனக்கு எங்கள் அப்பா சொன்ன வார்த்தைகளும் வேணாம், கௌதம்க்கு எனக்கும் என்ன கனெக்டிவிட்டி இருக்குன்றதும் வேணாம். ரெண்டுமே எனக்கு தேவையில்ல மாமா, என்னை விட்டுருங்க ப்ளீஸ். என்ன இலக்கியா பேசுற நீ? கௌதம் சொன்னதா அவன்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கோன்னு சொல்ற. உங்க அப்பா என்கிட்ட பேசிட்டு போன விஷயத்த நீ எப்படி தெரிஞ்சுக்குவ? அவர் தான் இப்போ உயிரோடவே இல்லையம்மா. உனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இவ்வளவு பிடிவாதமா மறுக்கிற? எனக்கு இப்போ உண்மை தெரியணும் இலக்கியா. நீ யார்கிட்ட வேணாலும் மறைக்கலாம், என்கிட்ட மறைக்க ட்ரை பண்ண முடியாது. புரியுதா? எனக்கு நீ இப்போ உண்மையை சொல்லியே ஆகணும். இலக்கியா, என்னம்மா அழற? மாமா, கடந்த காலத்தை தெரிஞ்சுக்கிட்டா எப்படியாவது அவன் மனசை மாற்றி அவனோட சேர்ந்து வாழ்ந்துடலான்னு ஒரு பேராசையில் தான் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க நினச்சேன். ஆனால் எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கைக்கு வாய்ப்பே இல்லைன்னு இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. புரியாத புதிர் மாதிரியே இருக்கு. உன் முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருக்கான்னு மட்டும் புரியுது. இங்க பாரு, நான் ஒரு டாக்டரா கேட்கல, உங்க அப்பாவோட இடத்துல இருந்து கேட்கிறேன். என்னாச்சு? கௌதம் உன்கிட்ட எதுவும் பேசினானா? உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்தினானா? உண்மையை சொல்லு இலக்கியா. சொல்லுமா இலக்கியா, அவன் என்ன பேசினான்? ஒரே ஒரு உதவி மட்டும் செய்வீங்களா? என்னம்மா? உங்க பையனுக்கு நான் ஏத்த பொண்ணு இல்ல மாமா, அவனுக்கு நான் பொருத்தமானவளே இல்ல. இலக்கியா, என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீ? தேவையில்லாம பேசல மாமா. நான் இத்தனை நாளா என்ன நினைச்சேன்னா, அவன் என் மேல கோவமா இருக்கான், வெறுப்பா இருக்கான். அந்த கோவத்தை எப்படியாவது சமாதானப்படுத்திடலான்னு நம்பினேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் அவனை வெறுத்து ஒதுக்குனப்பெல்லாம் என் பின்னாடியே ஓடி வந்தான். இப்போ அவனை நான் லவ் பண்றேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியுது. அவனுக்காக ஏங்குறேன்னு புரிய வச்சா அவன் பழையபடி என்கிட்ட வந்துடுவான்னு மனக்கோட்டை கட்டினான் மாமா. கௌதம் இனி என் பக்கத்திலே வரமாட்டான் மாமா. அவன் என்ன வெறுத்துட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியல, தெளிவா சொல்லு. மாமா, இதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா இதை என் மனசுக்குள்ளே பூட்டி வச்சா என் நெஞ்சு வெடிச்சிடும் மாமா. யார்கிட்டயாவது சொல்லி அழணும்ல. கார்த்தி மாமா காலையில கௌதமுக்கு கால் பண்ணுச்சு. அப்படி கௌதம் பேசுறத நான் கேட்டேன் மாமா. அப்பதான் இந்த விரக்தியோட உச்சக்கட்டமே எனக்கு புரிஞ்சுது. உன் மனசுல என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான் தெரியுமா மாமா? கேவலமா கேவலமா கேடு கட்டவளா நினைச்சு வச்சிருக்கான். அவன் அவன் செத்தே போயிட்டா கூட நான் கவலைப்பட மாட்டேனா? அவன் செத்தா எனக்கு சந்தோஷமா?
அந்த வார்த்தையை கேட்டப்பவே நான் செத்துட்டேன் மாமா. இங்க உட்காந்துருக்கிறது வேற உடம்பு மட்டும்தான். நேரம் அதையும் நீதான் கொடுத்தாய், அழியாத சோகம் அதையும் நீதான் கொடுத்தாய். என்னம்மா சொல்ற? கௌதம் அப்படி சொன்னா? எவ்வளோ பெரிய வார்த்தை மாமா அது. ஒரு புருஷன் தன் பொண்டாட்டிய பார்த்து, அதுவும் இத்தனை வருஷம் உயிருக்கு உயிரா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்டாட்டிய பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தையா மாமா அது. கல்யாணம் பண்ணும்போது என் சூழ்நிலை தெரிஞ்சு எனக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் அவன் என் கழுத்துல தாலி கட்டினான். நான் ஒத்துக்கிறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவனை புரிஞ்சுக்க எடுத்துக்கிட்ட டைம் கம்மி தான். அதுக்குள்ளே எனக்கு லவ் வந்து அதுக்குள்ளே எனக்கு விருப்பம் வந்துருச்சான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவன் என் பின்னாடி 20 வருஷமாக தானே மாமா சுற்றி வந்தான். அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்டவள இப்படி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு சொல்கிறதுக்கு அவனுக்கு எப்படி மாமா மனசு வந்தது? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து அவன் என் பின்னாடி சுத்தின அந்த காலத்தில் கூட, ஓடா கௌதம் என் முன்னாடி நிற்காத, எனக்கு டென்ஷன் ஆகுது, எரிச்சலாக இருக்குன்னு கோவப்பட்டு விரட்டி இருக்குன்னே தவிர ஒரு நாளாவது ஒரு தடவையாவது எங்கேயாவது போய் தொலைஞ்சு போ, செத்து போன்னு நான் சொன்னதே கிடையாது மாமா. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என் கனவுல கூட என் வாயிலேருந்து வந்ததில்லை மாமா. அவன் என் பின்னாடி வரும்போதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கதான் செஞ்சிச்சு. ஆனா அதை வெளியில காட்டிக்காத திமிரு, கர்வம் எனக்குள்ள இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தை நான் அவன்கிட்ட வெளிப்படுத்தாம போனதுதான் நான் பண்ண தப்பு மாமா. அதுக்கு தான் ஆண்டவன் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்தானா? ஒரு புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையில கேட்கவே கூடாத ஒரு உச்சக்கட்ட கொடூரமான வார்த்தை நான் கௌதம் வாயால கேட்டுட்டேன். இதுக்கப்புறம் நான் என்னோட பாஸ்ட் லைஃப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன மாமா பண்ண போறேன், எதை மாத்த போறேன்? எனக்கு புரியுது, அவ ஏதோ விரக்தியில பேசியிருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல மாமா, விரக்தியில கூட விடுறதுக்கு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையா மாமா இது? சொல்லுங்க. என் பின்னாடி சுத்தின இத்தனை வருஷத்துல நான் எவ்வளவு கடுப்பாகிருக்கேன், எவ்வளவு அவனை வெறுத்து போயிருக்கேன். ஆனா தப்பி தவறி கூட இந்த வார்த்தையை சொன்னதில்ல மாமா. அப்படி இருக்கும் பொழுது அவனோட கோபம் இப்பதானே மாமா வந்துச்சு. இந்த வந்து கொஞ்ச நாள்ல என்கிட்ட இந்த வார்த்தை சொல்ற அளவுக்கு அவனுக்கு கோவம் வந்துருச்சா? அவ்வளோ வெறுத்து போயிட்டான்ல மாமா, அவ்வளோ கேவலமானவன்னு நான் நினைச்சிட்டான்ல மாமா. இதுக்கப்புறம் கௌதம் கூட என் லைஃப்பை பத்தி யோசிக்க நான் ரெடியா இல்லை மாமா. என்னால முடியும் மாமா. அவன் என்னை மொத்தமா வெறுக்கிற அளவுக்கு என்னால நடந்துக்க முடியும். என்ன அவன் மனசுல இருந்து அடியோட தூக்கி எறிய வச்சிருவேன். என்ன அவன் முழுசா மறந்ததுக்கு அப்புறம் தயவு செஞ்சு அவனுக்கு ஏத்த மாதிரி, அவனை புரிஞ்சுக்கிட்டு தாங்குற மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க மாமா. உங்க வீட்டுக்கு ஏற்ற நல்ல மருமகளா, அவனுக்கு அன்பான மனைவியா ஒரு பொண்ணு வந்து அவனுக்கு வாழ்க்கை கொடுக்கட்டும். அவன் சிரிச்சு வாழறத நீங்களாவது பார்த்து சந்தோஷப்படுங்க மாமா. இது ஒண்ணு மட்டும்தான் என்னோட ஆசை. எப்பவுமே சிரிச்ச முகத்தோட ஆடி பாடிக்கிட்டு இருந்த கௌதம இந்த மாதிரி வார்த்தைலாம் பேச வச்சு இப்படி ஊமையாக்கி உங்ககிட்ட இருந்து பிரிச்சது இந்த பாவிதான் மாமா. அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. எல்லார் வாழ்க்கையையும் நாசம் பண்ணிட்டு இப்ப நான் அழுவுறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னால முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணணும் தான் மாமா ட்ரை பண்றேன். எல்லாருக்கும் நான் செஞ்ச பாவத்தை எப்படியாவது தொடக்கணும் தான் மாமா ட்ரை பண்றேன். ஆனா கௌதம்க்கு என்னால சரி கட்டவே முடியாது மாமா. எதை செஞ்சோம் அது எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அதனாலதான் அவன் வாழ்க்கையை விட்டு விலகுறேன்னு சொல்றேன். உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு எனக்கு தெரியல மாமா. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சிடுச்சு. கௌதம்க்கு நான் வேணாம், எனக்கு கௌதம் வேணாம். இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் அவன் கூட புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு நம்பிக்கையோட இருக்கிறது. என்னால அவனோட வாழ முடியாது மாமா. அவன் நிம்மதிக்காக நான் விலகி போறேன் மாமா. சரி இலக்கியா, நீ கிளம்பு. மாமா, நான் சொன்னது கௌதம் கிட்ட சொல்லாதீங்க. அவன் வந்து இப்படி ஃபீல் பண்ண அவனுக்கு தெரிய வேணாம் மாமா. ப்ளீஸ் மாமா, எனக்காக. நீ கிளம்பு இலக்கியான்னு சொன்ன. ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். மாமா, நீங்க ஒத்துக்கிட்டு தான் மாமா அவனும் என் கூட இருந்தா அவன் நிம்மதியா இருக்க மாட்டான் மாமா. இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் என்னாலே வாழ முடியாது மாமா. நீ வாழ வேணாமா, புரியுதா நான் சொல்றது? நான் தான் சொல்றேன்ல, நீ வாழ வேணாம். நீ போ, இங்கிருந்து கிளம்பு, ஓகேவா? ஆமா, வாழ வேணாமான்னு சொல்றேன், புரியுதா? நீ சொன்ன மாதிரி வாழ வேணாம். அவனுக்கு நீ வேணாம், உனக்கு அவன் வேணாம், புரியுதா? அதை நான் ஏத்துக்கிறேன். நீ கிளம்புன்னு மட்டும்தான் நான் சொல்றேன். தூங்கும் நேரம் பார்த்து கடவுள் வந்து போனது போல் என் வாழ்வில் வந்தாயானா ஏமாற்றம் தாங்களையே. ஒரு மாதிரியா பாக்குறேன். நான் நார்மலா தான் பாக்குறேன். ஏன்? இல்ல, எனக்கு என்னவோ நீ வித்தியாசமா பாக்குற மாதிரி இருக்கு. உங்க கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சா அப்படியே தான் இருக்கும். அப்போ நீ வித்தியாசமா தான் பாக்குறியா? ஒரு நிமிஷமும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எப்ப வாயை திறந்து மாமா பேசுவாருன்னு.
தங்கம்மா இல்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீ என்னடாம்மா கேட்டுட்டு இருக்க? இல்லை மாமு, பிரச்சனை இன்னைக்கு முடிவுக்கு வந்துடும் எப்படியும், புரியுதா? அதுக்கப்புறம் உங்களோட பிரச்சனை தான் திரும்ப ரீஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு என்ன சொல்லி என்கிட்ட சமாளிக்கலாம், எப்படிலாம் நீங்கள் தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க. ஏன்னா சஞ்சய் சார் பிரச்சனை எண்டு, ரோஹித் சார் பிரச்சனை ஸ்டார்ட்டு. தங்கம்மா இல்ல நான் எதுவும் ம், சொல்லுங்க. எதுவும் என்கிட்ட மறைக்கலன்னு உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நான் நம்புறேன். ஏன் தங்கம்மா இல்ல காஃபி நீ தான் போட்டியா? டேஸ்டா இருக்கு. ஆமா, காஃபி நான் தான் போட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, தேங்க்யூ. ஆனா நான் டாபிக்கை மாத்துறேன், உனக்கு தெரியுதா? தெரிஞ்சு தானே ஏன் டாப்பிக்கை மாத்துறீங்கன்னு கேட்காம நான் நார்மலாக பதில் சொல்கிறேன். நடம்மா. ஒன்றும் இல்லை மாமு, தயவு செஞ்சு விட்டுருங்க. நம்ம பஞ்சாயத்தை காலையிலே கூட்ட வேணாம். நீங்கள் திருன்னு முழிக்க ஆரம்பிக்காதீங்க. இங்கே நடக்கிற பஞ்சாயத்தே பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும் போல். சரி சொல்லுங்கள், சஞ்சய் சார் எப்போ வருவார்? வரேன்னு தான் சொன்னான், ஆனா பைத்தியக்காரன் என்ன காணுமே. அம்மா நைட்டு கீர்த்தனாட்ட பேசினியே, என்ன சொன்னா? எங்க அவ பேசுனதை பற்றிலாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் தூங்கலான்னு வெயிட் பண்ணேன். நீங்கள் தான் நைட்டு ஃபுல்லாக ஆளே வரலையே. காலையில் எப்போ வந்து தூங்குனீங்கன்னு கூட எனக்கு தெரியல. அது ரொம்ப நாள் கழிச்சு சஞ்சயை பார்க்க போனான்னா அவனை விட்டு பிரிஞ்சு வர முடியல தங்கமயில. அதான் அவன் கூட தூங்கிட்டேன். ரோட்லயே படுத்து தூங்கினான் தெரியுமா? புரியல, ரொம்ப நாள் ஆச்சா? 2 days 48 hours. அதான் நான் சொல்கிறேனே, ரோஹித் சார் லைஃப்பில் சஞ்சய் சாராக இருக்கிறது பெட்டரா இல்லை நந்தினியாக இருக்கிறது பெட்டரான்னு கேட்டால் கையெத்து கும்பிட்டு கோடி கும்பிடு சாமி, என்னை இந்த பிறவியில் இல்லை 7 பிறவியிலையும் ரோஹித் சார் லைஃப்பில் சஞ்சய் சாராகவே படைச்சிடு அப்படின்னு நான் வரேன் கேட்பேன். தங்கமா இல்லை, ஆனா மாமுக்கு நீ ஒரு ஸ்பெஷல், சஞ்சய் ஒரு ஸ்பெஷல். 2 பேரும் 2 கண்ணுடா. பரவாயில்லையே, ஒரே வழியாக ஒரு கண்ணு எனக்கு கொடுத்துட்டீங்க போல. நீ ரொம்ப காலாக்கிற தெரியுதா? கொண்டாட்டி ஆயிட்டேன்ல, அப்போ ரோல் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பண்ணுவேன். சின்னுங்காதீங்கண்ணா, சின்னுங்காதீங்க. காஃபியை குடிச்சிட்டு போயிட்டு அவர் எப்போ வருவார் என்னன்னு பாருங்க. பட் இந்த பிரச்சனை எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பிரச்சனை ரீஸ்டார்ட் ஆகுமா? நான் பண்ண மாட்டேன் மாமு, புரியுதா? ரொம்ப ஓவராக பயப்படுற மாதிரி நடிக்காதீங்கண்ணா. இனிமேல் நான் உங்களை கேட்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க கேட்க தான் நான் சொல்லணுன்ற ஒரு முடிவுக்கு வருவேன். அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அப்படிதானே? கன்ஃபார்ம் என்ன? கன்ஃபார்ம். எல்லா பக்கமும் மண்டை ஆடுது. சரி, நம்ம பஞ்சாயத்து அப்புறம் வச்சுப்போம் தான் நான் சொல்லிட்டேனே. ஒழுங்காக காஃபியை குடிச்சிட்டு ஏந்து போங்க. பட் தங்கமா இல்லை, என்ன மாமு? நீ இப்படி சோகமா இருக்கிறதுலாம் மாமுக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன்னை நான் கஷ்டப்படுத்தி பார்க்குறேன்னாடா. அப்படியே நடிச்சிருவீங்கண்ணா, அப்படியே நடிச்சிருவீங்க. என்னை கஷ்டப்படுத்தி பார்க்குறீங்கன்னு நான் சொன்னால் மட்டும் இப்போ என்ன உண்மையை சொல்ல போறீங்க? உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு தெரியுதா? அப்படிதான் திட்டுவேன். நான் தான் பொண்டாட்டின்னு சொல்கிறேன், அது உங்களுக்கு தெரியுதா? ஏய் உங்க அம்மா பாட்டி யாராவது வர போறாங்கடி. நான் தான் பொண்டாட்டின்னு சொல்கிறேன்ல, அது உங்களுக்கு தெரியுதா? அப்படி இதுக்கு வம்பு எடுக்கிறீங்க? தங்கம்மா இல்லை, சொல்லுங்க. ஐ லவ் யூ. சரியான ஆளுன்னா நீங்கள். இப்போ சரி, இந்த மாதிரி மூஞ்ச வச்சுக்காதீங்கன்னு. இருந்தாலும் மாமா ஏதோ ஒரு விஷயத்துக்காக தனியாக கஷ்டப்படுறாருன்னு தோணுது அப்பப்போ. அதனால தான் நானும் ஒரு மிரட்டி கேட்டு பார்க்குறேன். வராது போல். நீங்களா சொல்லணும்னு முடிவு பண்ணாதான் வரும், அப்படி தானே? நான் சொல்லிடுவேன் சீக்கிரமா. சரி சொல்லுங்க, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். பட் உங்களுக்குள்ளே ரொம்ப நாள் வச்சுருந்து நீங்கள் கஷ்டப்படாதீங்க. அதை என்னால் பார்க்கவும் முடியாது, புரியுதா? சாரி. ஆமாம், அடி வாங்குவீங்க என்ன? ஒழுங்காக காஃபி குடிச்சிட்டு போங்க. அவ்வளோதானா? நான் போவா? ஐ லவ் யூ மாமு. உயிரே உன் உயிரென நான் இருப்பேன் அன்பே, இனிமேல் உன் இதழினில் நான் சிரிப்பேன். இங்கே பாத்தியாடா எப்படி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு? புருஷனை பொண்டாட்டியும் சிரித்து பேசிகிட்டு இருக்கிறது, காலையிலேருந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தா எதையோ சாதிச்ச மாதிரி 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா நேற்று நைட்டு நந்தினிக்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொன்னதுக்கு கூட என்கிட்ட புடி கொடுத்து பேசவே இல்லை தெரியுமா நந்தினி? அது எப்படிடா அவள் பேசுவா? புருஷன் மனசில் இருக்குது பொண்டாட்டிக்கு மட்டும் தெரியாமல இருந்திருக்க போது. அம்மா காலையில் மாமா முடிவு சொல்கிறேன்னு சொன்னார்ல, இப்போ என்னம்மா பண்ணுறது? என்ன பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம பேசிக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. அடுத்த கட்டத்துக்கு காரியத்தை நகர்த்தணும் அப்படின்னா நம்ம தான் ஸ்டெப் எடுத்தாகணும். என்னதான் ரோஹித் தெளிவாக இருந்தாலும் தான் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஏற்றி விட்டுருந்தாலும் ஒன்று இந்நேரம் அவன் உள்ளே வந்திருக்கணும். அப்படி இல்லை, நான் மிரட்டினதுக்கு பயந்து அவன் வராமல் வெளியில் நிற்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் மிரட்டினதுக்கு பயந்து தான் அந்த சஞ்சய் பையன் இன்னும் வீட்டு பக்கம் வராமல் இருக்கான். அதுக்குள்ளே நம்ம காரியத்தை சாதிச்சு ஆகணும்டாம் அவனே. நான் சொல்கிற மாதிரி செய்ய.
ஏன் நந்தினி, உங்க அத்தையும் உங்க அத்தை பையனும் மாஸ்டர் பிளான் ஏதோ போடுறாங்க போல. ஆமாம் மாமு, ஏதோ எக்ஸிக்யூட் பண்ண தயாராகிட்டாங்க போல. ஆனால் சஞ்சய் சார் வந்துருவாரா? இப்போ நந்தினி, சஞ்சய்லாம் கரெக்டாக டைமுக்கு வந்துடுவான். பட் நீ கடைசி வரைக்கும் உன் மூஞ்சில் எந்த ரியாக்ஷனும் காட்டக்கூடாது. நீ எப்படி பேசுறியோ அதே மாதிரி தான் பேசணும். அதெல்லாம் சிறப்பாக பேசலாம் மாமு. நம்மளுக்கும் இப்போ நடக்க போகிற பிரச்சனைக்கும் சம்மந்தம் கிடையாது, புரியுதா? நல்லாவே புரியுது. சஞ்சய் யாரு? 3வது மனுஷன். ஒரு வீட்டில் பொண்ணு இருந்தா யார் வேணாலும் பொண்ணு கேட்கலாம். பொண்ணு பெற்றவருக்கு யாருக்கு கொடுக்க விருப்பமோ அவர் அவங்களுக்கு கொடுப்பாரு. இதே தான் அடிச்சு கேட்டால் இதே பதில் தான் சொல்லணும்னா நேத்தி சொன்ன பத்தியா, அவளோட விருப்பம் அவ முடிவு எடுக்கட்டும்னு சொல்லிட்டு அதே தான் இன்னைக்கு சொல்ற. கித்தனாவோட விருப்பம் கித்தனா முடிவு எடுக்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, ஏன்னா வாழ போறவாவ அப்படின்னு அழகா தெளிவா மூச்சு நல்லா வரப்பா வச்சுட்டு பேசணும், சரியா? கிளம்பிருப்பான இந்நேரம், நம்ம சிரிக்கிறத பார்த்து வேற. கிளம்பிட்டாரு. சரி, நான் போய் கேஷுவலா உங்க அத்தைக்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னு. என்னம்மா காலையிலே சோகமா உட்காந்துருக்கீங்க? யாராவது உங்களுக்கு காஃபி தராம விட்டுட்டாங்களா? காஃபிலாம் நல்லாவே குடிச்சாச்சு. பாயாசம் என் கையால இன்னைக்கு வைக்க போறேன், பாத்துக்கோங்களேன். ஆமா ஆமா, பால் பாயாசம் வைங்கன்னு, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன தம்பி, ஸ்மார்ட்டா காய் நகர்த்துறீங்க போல. ஒரு பிசினஸ் மேனு ப்ரூஃப் பண்ணிடுவீங்க போலயே. ஏமா ப்ரூஃப் பண்ண போறேன்? ஏன் பிசினஸ் மேன்னா எல்லா இடத்துலயும் பிசினஸ் மூளை யூஸ் பண்ணுவாங்களா என்ன? தேவையில்லாத இடத்துலலாம் என் பிசினஸ் மைண்டை யூஸ் பண்றது இல்லம்மா. ஆனா நீங்க ஏதோ கால்குலேஷன்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு காலையில இருந்து. ஆமா, கால்குலேஷன்ல தான் இருக்கேன். ஆனா அந்த கால்குலேஷன் பலிக்காது தம்பி. அப்படியா? உங்களுக்கு முன்கூட்டியே நடக்கிறதெல்லாம் கணிக்கிற சக்திய கடவுள் அபாரமா கொடுத்துருக்காருன்னு. சரிம்மா, நீங்க உட்காந்து கால்குலேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. என்னடா தனியா உட்காந்துருக்கீங்களேன்னு பேச்சு கொடுக்கலான்னு வந்தேன். பட் நீங்க தான் பால் பாயாசம் செய்ய போறேன்னு சொல்றீங்களே, அப்போ எல்லாருக்கும் செய்யறதுக்கு டைம் ஆகும். அதனால நீங்க போய் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்பதான் நம்ம ஆஃப்டர்நூன் குடிக்கலாம்னு. வாங்கிட்டு வாங்க தம்பி, பால் பாயாசத்தையும் பால் கோவாவையும் ஒன்னாவே சாப்பிடலாம். திகட்ட ஒரு குட்டி கதை காலையில நியூஸ் பேப்பர் படிக்கும்போது பார்த்தேன். ஒரு காட்டுல ஒரு நாரி இருந்துச்சான். ரொம்ப தந்திரசாலி புத்திசாலின்னு அதுக்கு ஒரு குருட்டு நம்பிக்கை இருந்துச்சான். ஆட்டியே நம்ம தான் ஆட்டி படைக்கிறோம், நம்ம தந்திரத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு சில சில்லற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சான். முதல்ல ராஜாவோட நண்பனை மிரட்டி வழி அடைக்க பார்த்துச்சான். அப்புறம் பயமுறுத்தி நான் சொல்றது சரி தலையாட்டு அப்படின்னு ஒரு மிரட்டல போட்டுச்சான். நரி என்ன நினைச்சது? எல்லாரையும் வழிக்கு கொண்டு வந்தாச்சு, நமக்கானது கைக்கு வந்தாச்சு, இனி நாம தான் இந்த காட்டுக்கே ராணி, நம்ம தந்திரத்துக்கு முன்னாடி எல்லாரும் தோத்துட்டாங்க அப்படின்னு நிம்மதியா உட்காந்து சிரிச்சிட்டு இருந்துதான். ஆனா அந்த நரிக்கு 2 பெரிய விஷயமே புரியல. ஒரு காட்டுல ஒரு ராஜா தான் இருப்பான்னு நரி தப்பு கணக்கு போட்டுருச்சு. ஆனா இந்த காட்டுல ஒரு ராஜா இல்ல, 2 ராஜா. ராஜாவுக்கு நண்பனா இருக்கிறவனும் இன்னொரு ராஜா தான். ஒரு ராஜாவையே எவனாலும் ஏமாத்த முடியாது. அப்படி இருக்கும் பொழுது தோளோட தோல் நிக்கிற 2 ராஜாக்களை ஒரு நரியால என்னைக்குமே ஏமாத்த முடியாது. நரியோட மிகப்பெரிய முட்டாள்தனம் என்ன தெரியுமா? பயத்துல வெளியில சொல்ற சம்மதத்தை உண்மைன்னு நம்பினதுதான். நரிக்கு உடம்ப வேணா மிரட்டி பணிய வைக்க தெரியும், ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு படிக்க தெரியாது. நரி நினைச்சுச்சான் ஏதோ பெரிய சதி பண்ணி ஜெயிச்சுட்டுதான். ஆனா நீங்க போட்ட தந்திரம் முடிச்ச எப்பவும் நாங்க அவுத்துட்டோன்னு அந்த சிங்கம் அப்படியே கர்ஜனையோட வந்து முன்னாடி நின்னுச்சான். அப்ப ராஜா வந்து என்ன சொல்லுச்சான்? நரியே, நீ தந்திரமா ஏமாத்திட்டன்னு நினைச்சு சிரிக்கிற, ஆனா உண்மை என்னன்னா நாங்க ஏமாறல, உங்களை ஏமாளியாக்கி வேடிக்கை பார்த்தோன்னு. ஆனா சிங்கங்களோட கணக்கு என்ன தெரியுமா? பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எதிரியோட தலையில கம்பீரமா உட்கார்றது. சரிம்மா, காலையில கதையை படிச்சேன், உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். நான் போயிட்டு பால்கோவா வாங்கிட்டு வரேன். எம்மா மருமகளே, சாப்பிட்டியாம்மா? ஏன் தான் சாப்பிடலன்னா எனக்கு ஏதாவது ஊட்டியா விட போறீங்க? சொல்லுமா, வேணும்னா அத்தை ஊட்டி விடுறேன், அதுல எதுவும் தப்பு இல்லையே. உனக்கு ஊட்டி விடாம யாருக்கு ஊட்டி விட போறேன்? ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன், அவனுக்கு வர்ற பொண்டாட்டிய மவளாவும் மருமவளாவும் தானே நான் பார்க்கணும். பாருங்க, நீங்க மகளாவும் பாருங்க மருமகளாவும் பாருங்க. என்னதான் நீங்க மகளா பார்த்தாலும் நான் உங்களை மாமியாரை தான் பார்க்க முடியும், புரியுதா? அம்மாவெல்லாம் பார்க்க முடியாது.
ஏன் நீ அவதான் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறாள, அப்புறம் எதுக்கு அவள்கிட்ட போய் பேசுறீங்க? என்ன நீ வெடுக்க வெடுக்குன்னு பேசுறான்றதுக்காக என் மருமவ இல்லைன்றது ஆகிடுமா? என்னதான் பேசினாலும் அவளுக்கு நான் தான் மாமியார், எனக்கு அவ தான் மருமக. கடவுளே, என்னமா நம்பிட்டு இருக்கீங்க? ஏமா அத்தை நம்பிட்டு இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நான் தானே சொன்னேன் ஆகாஷ் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அப்படி இருக்கும்பொழுது அத்தை சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. எடி கம்மனரு வசுமதி, கம்மனருன்னு சொல்லிட்டேன். எனக்கு காப்பி தண்ணி வேணும்னு போய் போட்டு வரியாடி. ஏமா நீ எல்லாம் ஏமா அப்படி இருக்க? சும்மா கடுப்பேத்திக்கிட்டேன். ஏன்டி இப்ப என்னென்ன ஆட சொல்றேன்? நான் ஒன்றும் ஆட சொல்லல. இங்க என்ன பிரச்சனை போயிட்டு கிடக்கு? நீ என்னடா காப்பி தண்ணி வேணும்னு கேட்டுட்டு இருக்க? ஏத்த பாட்டி அடிக்கடி காஃபி குடிக்கிறவங்க தான், அதனால அம்மா கிட்ட கேட்குறாங்க. இதுல எதுவும் தப்பு இல்லையே. நீங்க எதுக்கு டென்ஷன் மொத்தத்தையும் இப்போ இங்கே கொட்டிட்டு இருக்கீங்க? நீங்க தான் உங்க மருமகள்கிட்ட பேசுறீங்கல்ல, பேசுங்க. நீங்களாம் பேசுற பேச்சு நடந்துக்கிறதுலாம் ஒன்றும் சரி கிடையாது. நாங்கள் என்னத்தை சரி கிடையாது? நானே ஒய்ஃபை கனெக்ஷன் பண்ணியும் இங்கே நெட்டு ஸ்லோவாக இருக்கேன்னு கடுப்பில் இருக்கேன். ஒர்க் பண்ணோன்னா ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ண வேண்டியதுனே, எதுக்கு இப்போ இங்கே உட்காந்துருக்கேன்? ஏத்த என் ப்ராஜெக்ட் ஹெட் சொன்னால் தான் நான் ஆஃபீஸ்க்கு போக முடியும். என் ப்ராஜெக்ட் ஹெட் இங்கே தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் ஆஃபீஸ்க்கு போய் என்ன பண்ண போகிறேன்? இங்கே பாரு நந்தினி, உன் புருஷனை நீயும் சேர்ந்துட்டு ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி இருக்கே. பேசுகிற பேச்சு ஒன்றும் சரியில்லை. ஏத்த என்ன பேச்சு சரியில்லை? இதே அதுவும் மறு வீட்டுக்கு வந்த பொண்ணு மாப்பிள்ள, நீ என்னடி ஆஃபீஸ் போகலன்னு கேட்டுட்டு இருக்கேன்? அதானே நானே என்ன குழம்பு வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நந்தினி சொல்லுமா, மாப்பிள்ளைக்கு சிக்கன் பிடிக்குமா, மட்டன் பிடிக்குமா, மீன் பிடிக்குமா, எறா பிடிக்குமா, நண்டு பிடிக்குமா, சோறா பிடிக்குமா, புட்டு பிடிக்குமா, எது பிடிக்கும் சொல்லு. அம்மா போய் கடகடன்னு செய்யறேன். அவருக்கு எல்லாமே பிடிக்குமா? உனக்கு என்ன ஈஸியாக இருக்கோ அதை செஞ்சு வை. ஏன்னா மாப்பிள்ளை யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாரு. அது அவருக்கு பழக்கம் இல்லைன்னா. அதான் அதுக்கு தான் தங்க தம்பி மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிக்கிட்டாரு. அடுத்ததும் தங்க தம்பி மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைப்பாருன்னு நினைச்சேன். ஆனா இங்க தகராறுல விளையாண்டுட்டு கிடக்கு. பாருங்க அண்ணி, எது ஏண்டி கத்துற? உன் பையன் இது தட்டு தாம்பளம் தூக்கிட்டு போனான் பாரு, போய் என்ன பண்றான்னு பாரு. தட்டு தாம்பளம் தூக்கிட்டு போறத நீங்க பாத்தீங்களா? பாத்து அப்படி உட்காந்துருக்கீங்க. ஏன் நீ பார்த்து நாங்க ஏதாவது ஷாக்காவன்னு நினைச்சீங்களா? அத்தை சொல்லு மருமகளே, நீங்க போய் மாமா கூட பொண்ணு கேளுங்க அத்தை. நீங்க தட்டை மாத்துறீங்க, பொண்ணை முடிவு பண்றீங்க. எல்லாரும் ஏதோ குருட்டு நம்பிக்கையில இருக்காங்க. சொல்ல போனா எல்லாரும் கூட்டு கலவானீங்க. ஏமா கீர்த்தனாவுக்கு தான் சிக்கன் பிடிக்கும்ல, சிக்கனே செய்ய. ஏன்னா அவளுக்கு வேற இன்னைக்கு கல்யாணம் பேசி முடிக்க போறாங்க, அதனால அதுவே செய்யுமா. கடவுளே, குடும்பமா இது பைத்தியக்காரத்தனமாவே பேசுதுங்க கடைசி வரைக்கும். அத்தை நீங்க போய் கேளுங்க அத்தை. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள தட்டு தம்பளத்தோட வந்து நிக்கிறீங்க? ஏமாம்மா, நான் தான் நேத்தியே உங்கள்கிட்ட பேசினேனே. இன்னைக்கு காலையில் எனக்கு முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கும் பொழுது தட்டு மாற்றிக்கிற மாதிரியான முடிவை தான் நீங்கள் எடுத்துருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் இப்படி வந்து நிற்கிறேன். வாங்கிக்கிங்க மாமா, பொண்ணு தரேன்னு சொல்லிடுங்க, வேலை முடியும் பாருங்க. பாருங்க, பொண்ணு கொடுக்க சொன்னா உங்கள் மாப்பிள்ளை, மூத்த மாப்பிள்ளை கூட வந்துட்டாரு. அவர் முன்னாடியே அவரையே சாட்சியை வச்சு தட்டை வாங்கிக்கோங்க, பொண்ணு தரேன்னு. மாப்பிள்ள இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா? பார்த்தேன் மாமா, எல்லாம் நல்லபடியாக தான் நடக்குது. தம்பி தாம்பளத்தட்டோட பொண்ணு கேட்குறாப்புல, இதில் என்ன மாமா தப்பு இருக்கு? என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. மாமா இப்பவும் நான் சொல்றேன், பொண்ணு உங்க பொண்ணு, முடிவு உங்க கையில. இதுல நான் எப்படி மாமா நடுவில் வந்து நிக்க முடியும்? உங்க மூத்த மாப்பிள்ளையா நின்று கல்யாணத்தை எடுத்து போட்டு ஜாம் ஜாம்னு நடத்தி காட்டணுமா? அது என் பொறுப்பு மாமா. ஆனா கீர்த்தனாவை யாருக்கு கொடுக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். பெத்தவரை நீங்க முடிவு பண்ணலாமாம்மா, நான் முடிவு பண்ண முடியுமா? என்னதான் நான் மூத்த மாப்பிள்ளையா இருந்தாலும் எனக்கான மரியாதையை தான் நான் கேட்டு வாங்கிக்க முடியுமே தவிர முடிவெல்லாம் நான் எடுத்த கரெக்டா இருக்காது மாமா. இங்க பாருங்க ரோஹித் ப்ரோ, ஒண்ணு பொண்ணு கொடுங்கன்னு சொல்லுங்க, இல்ல கொடுக்காதீங்கன்னு சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் ஏன் இப்படி ஆளையே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி சுத்தி வளைச்சு பேசுறீங்க? நான் பேசுறது கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியா இருக்கு தம்பி. ஆமா ப்ரோ, அப்படிதான் இருக்கு. புரியுதா? நீங்க ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க? உங்க மனசுல வேற ஏதோ ஒரு பிளான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏதோ பிளான் இருக்கிற மாதிரி தோணுதா? அப்படியா? ஒரு வேலை இருக்குமோ? இங்க பாருங்க மாமா, இதுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கை இல்ல. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த தாம்பளை தட்டை வாங்க போறீங்களா இல்லையா? எனக்கு கீர்த்தனாவை பொண்ணு தர போறீங்களா இல்லையா மாமா? இப்போ நீங்க முடிவு சொல்லி ஆகணும் மாமா. ஏன் தம்பி, இருக்கிற ஒரு பொண்ணை உனக்கு கொடுத்துட்டா அப்புறம் நான் எங்க போறது?
ஏன்பா ஏன்பா உன்னதான் கேக்குறேன், இருக்கிற ஒரு பொண்ணை உனக்கு கொடுத்துட்டா எனக்கு எந்த பொண்ணை கொடுப்பாரு? ஓ, ஷாக் ஆயிட்டியா? இரு, கிட்ட வந்து பேசுறேன்னா. யாரா அது புதன்றி? இங்க பாருங்க ரோஹித் ப்ரோ, நீங்களும் உங்க ஒய்ஃபும் நேத்துல இருந்து சைலண்டா இருக்கும் போதே நினைச்சேன் இப்படிதான் ஏதாவது காய நவுத்துவீங்கன்னு. உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு தெரியாம இப்படிலாம் வந்து இங்க பேசுறாரா? இதை என்ன நம்ப சொல்றீங்களா? இங்க பாரு தம்பி, இவன் என் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா என்கிட்ட என்ன பார்க்க வரணும்னு சொல்லிட்டே வரலப்பா. இது என் மாமனார் வீடு, இங்க எதுக்கு அவன் வரணும்? எதுக்கு வந்தான்? நேத்தே சொன்னல பேசும்பொழுது இவன் எனக்கு மூணாவது மனுஷன்தான் அப்படின்னு. இவன் மேல நான் ஏற்கனவே செம்ம காண்டில் இருக்கேன். என்கிட்ட சொல்லாம போலீஸ் வேலைக்கு செலக்ட் ஆகிட்டான், என்கிட்ட சொல்லாம என் ஆபீசர் ரைட் பண்ண வந்தான், இப்போ என்கிட்ட சொல்லாம இங்கேயும் வந்து நிக்கிறான். நான் இவன் மேல எவ்வளவு கோவப்படணும் தெரியுமா? ஆனா இதெல்லாம் நீங்க எவ்வளவு கோவமா பேசணும் தெரியுமா? நல்லா சிரிச்சுட்டே பேசுறீங்க. நான் இப்ப கோவமா இருக்கேன், புரியுதா தம்பி? நான் அவன் மேல கோவமா இருக்கேன், அதனால இது கோவம் தான். ப்ரோ தயவு செஞ்சு நடுவில் வந்து இன்னும் குழப்பாதீங்க ப்ரோ, ஒழுங்கா கிளம்புங்க சொல்லிட்டேன் இந்த இடத்துல இருந்து. நான் கிளம்பதான் போறேன் தம்பி, இதெல்லாம் சரி வராதுன்னா. ஒரு ஃப்ரெண்டு நான் ஒரு லிமிட்டுக்கு தான், ஒரு ஃப்ரெண்டை மதிக்காம அவன் மாட்டுக்கு எல்லாத்தையும் செய்வான் அப்படின்னா நான் எப்படி கூட நிக்க முடியும் சப்போர்ட்டுக்கு? எனக்கு தெரியாது, நான் கிளம்புறேன்னா. அட சஞ்சய் தம்பி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காப்ல. ஏன் வசுமதி? சொல்லுங்க அத்தை. தம்பிக்கும் சேர்ந்து கறி விருந்தெல்லாம் ரெடி பண்ணு, சாப்பிட்டு தம்பி இங்கேயே இருந்து இன்னைக்கு. நானும் அதான் நினைக்கிறேன், நம்பி வேற போலீஸ் ஆக்கிட்டாப்லன்னு சொன்னாங்க, அதனால நம்ம விருந்து வச்ச மாதிரி இருக்கும். இவன் எப்படி இங்க வந்தான்? ஏய் வாங்க தம்பி வாங்க, உங்களை நானே நேர்ல வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். போலீஸ் ஆகிட்டீங்கன்னு ரோஹித் மாப்பிள்ள சொன்னாரு. வாழ்த்துக்கள் தம்பி. வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைச்சாரா? என்ன நடக்குறீங்க? தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த சார் இனிமே உங்களை பார்க்க வரணும், நீங்க என்ன வந்து பார்க்குற மாதிரியான சுச்சுவேஷன் வேணாம் சார். நானே உங்க வீட்டுக்கு வரணும், உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கான டைமிங் தான் கரெக்டாக அமையல. புரியல, என்ன என்ன இப்ப அவர்கிட்ட வந்து பேசணும்? நீ எதுக்கு அவர்கிட்ட பேசணும்? உனக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னா. அதானே அண்ணா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? உன் மாப்பிள்ள தட்டை வச்சு நின்னுட்டு இருக்கான், நீ என்னமோ வந்த விருந்தாடி உபசரிக்கிற மாதிரி உபசரிச்சிட்டு இருக்க. சார் உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க தம்பி. ஆமா இருங்க மாப்பிள்ள, 2-3 நாளா நீங்க பேசுறத நான் கேட்டுட்டு தானே இருக்கேன். தம்பி இன்னைக்கு தான் பேச வந்திருக்காப்ல, என்னதான் பேசுறாருன்னு கேட்போமே. அண்ணா நீ எதையும் கேட்க தேவையில்ல, ஒழுங்கா ஃபர்ஸ்ட் தட்டை வாங்க, அதுக்கப்புறம் யார்கிட்ட வேணாலும் பேசுன. இங்க பாருமா, நான் திரும்பவும் சொல்றேன், தட்டை வாங்கறதுக்கு முன்னாடி நான் 1000 தடவை யோசிக்கணும். ஏன்னா நான் பொண்ணை பெத்தவன். பொண்ணை பெத்தவர்ன்றதை தாண்டி இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில அவர் என்ன பேச வந்திருக்காரு, நீ பேச போற? சார் சொல்லுங்க தம்பி. எல்லா விஷயத்தையும் நான் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிடுவேன் சார். பட் எனக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது அதை சீரியஸா என்னால ஹேண்டில் பண்ண முடியல. இப்போ கூட பாருங்க, என்னதான் நான் வரப்பா நின்னாலும் உடம்பெல்லாம் வெடன்னு ஆடுது. ஏன் தம்பி? சார் நீங்க தப்பா நினைச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம உட்காந்து பேசலாமா? கண்டிப்பா தம்பி. ஆமா இதெல்லாம் சரியில்லை சார். எனக்காக நீங்க இந்த மரமண்டிக்கு ஏறுற மாதிரி ஒரு டைலாக் பேசுனீங்கல்ல, அதை திரும்ப பேசுங்களேன் தம்பி. சார் ப்ளீஸ் சார், எனக்காக ஒரு தடவை என்ன பார்த்து அந்த கேள்வி கேளுங்களேன் தம்பி. உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது பேசணுமா? ஆமா சார், உங்ககிட்ட நான் பேசணும். உங்க பொண்ணு கீர்த்தனாவை எனக்கு கல்யாணம் பண்ணி தருவீங்களா சார்? ஏய் சார் நீங்க சொல்லுங்க சார் பதிலு. எனக்கு உங்க பொண்ணு கீர்த்தனாவை கல்யாணம் பண்ணி தருவீங்களா? தம்பி உங்களுக்கு தராம என் பொண்ணை நான் வேற யாருக்கு தர போறேன்? மனப்பூர்வமா உங்களுக்கு என் பொண்ணை தர்றதுக்கு முழு சம்மதம் தம்பி. அண்ணா என்ன நடக்குதுங்க? என் பையனை இப்படி நிக்க வச்சுட்டு அவனுக்கு பொண்ணு தரேன்னு ஏதோ வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்க. இவன் யாரு? இவனுக்கு நீ பொண்ணு தரேன்னு சொல்ற? இந்த வீட்டுக்கு நம்ம மாப்பிள்ள கூட வந்த மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு மட்டும் தானே? ஃப்ரெண்டா கூட வந்தமா போனமான்னு இல்லாம இதோ பொண்ணு கேட்கற அளவுக்கு வந்து உட்காந்துருக்கான். நம்ம வீட்டு பொண்ணு மனசை ஏதாவது எடுத்து வச்சுட்டானு தெரியலையே. வீட்டு மான மரியாதை ஏலத்துல விட்டுட்டு நிக்கிற இந்த அயோக்கியனுக்கு நீ பொண்ணு கொடுக்க போறியா? இந்த வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுவாங்கன்ற கதையெல்லாம் இருக்கு. அந்த பையன் தான் பேசுறான் அப்படின்னா நீ என்னவோ சிரிச்சுக்கிட்டு மனப்பூர்வமா சம்மந்தம் பண்ற. இப்படி கழுத்து இருக்கிறதுக்கு தான் எங்களை 2 நாளா இழுத்தடிச்சியா? இங்க பாரு சந்திரவள்ளி, ஒரு பொண்ணு கேட்கிற தகுதியோட தான் வந்து அவரு பொண்ணு கேட்டிருக்காரு. உங்க பொண்ணு நானும் லவ் பண்றோம், அதனால பொண்ணு கொடுங்கன்னு அவர் வந்து நிக்கல, புரியுதா? அது எப்படின்னா நம்ம பொண்ணு இடம் கொடுக்காம இவ்வளவு தூரம் வந்து தைரியமா பொண்ணு கேட்பான்? ஏய் எங்க வீட்டு பொண்ணு சொல்லி வந்துதா நீ பொண்ணு கேட்கறியா? நீயும் எங்க வீட்டு பொண்ணும் லவ் பண்றீங்களா?
சார் அவங்க கிட்ட பேச எனக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. ஏன்னா அப்படி பேசும்பொழுது மரியாதை இல்லாம பேசிடுவோம்னு எனக்கு பயமா இருக்கு. அதையும் தாண்டி அவங்க பெரிய மனுஷியா எந்த இடத்துலையுமே நடந்துக்கல. அதனால என்னை பேச வச்சு வேடிக்கை பார்க்க வேணும்னு அவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லுங்க சார். ஏன்னா அசிங்கம் அவங்களுக்கு தான். ஏய் என்ன எனக்கு அசிங்கன்னு பேசுற? எங்க அண்ணன் பொண்ணை வளர்க்க தெரியாம வளர்த்து வச்சிருக்காரு. என்னவோ நியாயம் நீதி நேர்மன் பேசுவாரு. ஒழுக்கமா இருக்கணும், அடக்கமா இருக்கணும், பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும், ஏன் பொண்ணுங்களை பார்த்து கத்துக்கோங்கன்னு தற்பெருமை பேசிட்டு இருப்பாரு. இதோ இப்ப பொண்ணை தரங்கட்டு போய் வளர்த்ததுனால தான் இப்படி நடு வீட்டுல ஒருத்த வந்து உட்காந்து பொண்ணு கேட்டுட்டு இருக்கான். அதுவும் ரோட்ல போறவன் வரவளுக்கு பொண்ணு கொடுக்குற மாதிரி அவரும் கொடுக்குறேன்னு சொல்றாரு. வீட்டு மூத்த மாப்பிளையா இருந்துகிட்டு தான் ஃப்ரெண்டை உள்ள கூட்டு வந்து விட்டு இதோ இந்த குடும்பத்தை மானத்தையா வாங்கியிருக்காப்ல இந்த வீட்டு மாப்பிள்ள. அப்படி இருக்கிற லட்சணத்துல நீலாம் என்ன பேசுறியா? சார் உங்ககிட்ட ஒரு உண்மையை பேசலாமா? ஏன்னா இதுக்கப்புறம் எதையும் ஒளிச்சு மறைச்சு பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. சொல்லுங்க தம்பி, நீங்க பேசலாம், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு.